ஓஹோ இங்க அடிச்சா இங்க வலிக்குதா ஓஹோ அங்க வலிக்குது அங்க வலிக்குதா நல்ல நடிகண்டா நீ சினிமாவுக்கு போலாம் செம்மையா நடிகை ஓஹோ இங்க அடிச்சா இங்க வலிக்குது இங்க அடிச்சா இங்க வலிக்குது முல்ல மறு புள்ளிய மச்சானா அவர் வரல வீட்டுல பாத்துக்கிறாரு போன் பண்ணி செக் பண்றோம் முதல்ல செக் பண்றோம் எத்து பாஸ் ஆகுது ஆனா இவன் அடிச்சா கொட்டாய் பிரிவு வாங்கணும் என்னுடைய மனைவி கங்கை அவன் மாறிவிட்டான். இருவராக வந்தார்கள். மோசமானவன் இந்த உலகத்தில் வந்தவள் யாரு? அது கூட ஜல்லி எதை கடிக்க வரான் பாத்தியா? இவன் யார்? எப்பேற்பட்டவன்? சொல்லுங்க.
சொல்லு. படியமைச்ச பரமன். படியாளர் ஒரு ஜிபேல ஒரு 1000 கடவுளா கண்ணேட்டி பசவும், ஆமா, ஆண்டவளா அயோகி பசவும், தேவரெல்லாம் தேவடியா பசவும், அரக்கங்கெல்லாம் பாடிஸ் பசங்க. எல்லாம் நினைப்பாங்க மக்கள்லாம், என்னடா கடவுளை பார்த்து இப்படி கேக்குறானோ, நல்லா இருப்பானோ, நாசமா போடுவானோ, போகும்போது பஸ்ல லாரி மாடி செத்துருவானோ, தூக்கி தூக்கி இறங்குவாங்களா? பேசுவாங்க, அவங்க சொல்றாங்க, நீ சொல்லு. நான் ஏன் சொல்ல போறேன்? என் சாமான் ஆச்சு, உன்னை சொல்லு. சாமான் பண்ணு. எஜமா எஜமா அப்படி யாரு? வனம், தாரிகாவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வனம். அதில் இருந்த ரிஷிகள் 60,000 ரிஷிகள், தாரிகாவன ரிஷிகள் 60,000 மனைவிமார்கள். அப்பெருக்கும் பொழுது அல்லும் பகலும் 60 நாளிகள் ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று இவருடைய ராமநாயத்தை துதித்து வழங்கி கொண்டார்கள். சில காலம் வழங்காமல் விட்டார்கள். ஆகினால் என்ன செய்தான் இவன்? என்ன செய்தான்? ஓடி வந்தான் தாரிகாவனம். அப்படி வருகின்ற நேரத்தில் அவர்களோ கங்கை கரைக்கு நீராவி சென்று விட்டார்கள். அதிகாரம் ஆகிவிட்டது, சென்று விட்டார்கள். அப்படி செல்ல இல்ல இங்கிருந்து மத்த நீ லூசு தான் படுகுது, லூசு தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அங்க சொல்லிக்கிறாங்க, என்ன கொஞ்சம் கொள்ளலாம் அப்படி இல்லைங்க, நீ தாங்க லூசு. இப்ப அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. ஏன்னு கேக்குறியா? இப்ப எங்க ஊர்ல 2 பேர் அண்ணன் தம்பிக்கிறான். 2 பேர் அண்ணன் தம்பி. பெரியவன் பேர் வந்து நீ லூசு, பெரியவன் பேர் வந்து நீ லூசு, சின்னவன் பேர் வந்து நான் லூசு. நான் லூசு. பெரியவன் நீ லூசு கடைக்கு போட்டான். கடைக்கு போட்டான். அப்ப வீட்டுல இருந்தாரு நான் லூசு, நீதான். பெரியவன் பேரு நீ லூசு, சின்னவன் பேரு நான் லூசு. ஆமா, பெரிய நீ லூசு கடைக்கு போட்டான். கடைக்கு போயிட்டான். அப்ப வீட்டுல இருந்துட்டாரு நான் லூசு. அதான் நீதான் லூசு. என்ன பண்ணீங்க? நாங்க என்ன பேசுகிறோம்? அடிக்கிறான் கொஞ்சம் கொலைங்கிறோம். எந்த நேரம் பார்த்தாலும் பொம்பளை கூட சுத்திக்கிறான் பாரு. அதுக்கு தானே 2 முன்னாடி விஷயம். இடுபேல் மோச்சா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஒரு இடங்குது, கை கால் குறைச்சல், தோள்பட்ட வலி, தசைப்பிடிப்பு, தசைவலி, முடக்கவாதம், இழுப்பிள்ளவாதம், தீக்கால் தம்பு போன்றவளுக்கு சிறந்த ஒரு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எஸ் சீனிவாசன், பிபிடி, எங்க ஏகபி, கசர்கட்சி, சோத்தரவு, ஆகாஷ் கிளினிக் நம்பர் 105, நவீன் நாயக தெரு, ரங்கா ஹோட்டல் எதிரில், போலூர் ரோட், சட்பார் 4041812316. வட்டமாட்டு நாடகம் சீக்கிரம் 2 நாள் நாடகம் கொடுத்துருக்காங்க. விரைவில் நடத்திட்டு நல்லா சீக்கிரம் கிளம்பி வந்ததான் மீண்டும் நாடகத்துக்கு போக இந்த இனிவெளியிலே நமது பரிக்கில் கிராம சேர்ந்த அண்ணன் ஐயனாரப்பன் ஐயா அவர்கள் இங்கே தம்பி இங்கே பண்டாசுராக வேடம் நடிக்கூடிய தம்பி எழிலரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் 50 வாரி வழங்கி இருக்கிறார்கள். நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடி வாங்கினுக்கிறான், 3 அடி அடிச்சுக்கிறாங்க. அவனுக்கு துட்டு கொடுக்குறாங்க. 3 அடி வாங்க ஏன்னு ஒரு என் ஜக்காச்சி ஒரு 10 ரூபா குத்திக்கிறாங்க. ஊர்ல மஞ்சாச்சே கிடையாதா? என்னச்சா ஞாபகம் கிடையாதா? மடிக்கிட்டு சேத்துக்கு வாடானா தெருவாச்சா மாதிரி சுத்தி கிடக்குறான். சேத்தூர்ல வேன் வந்து 1/2 மணி நேரம் இருந்துச்சு. லேட்டு அங்கிருந்து வந்து ஆத்தா நிறுத்துக்கிறான். பேதி ஆகுது அங்க 1/2 மணி நேரம் லேட்டு. வயிறு காலம் என்ன பண்ண முடியும்? என்னச்சா ஆம்பளை கிடையாது. தாரிகாவனம் சொல்லக்கூடிய அந்த தாரிகாவனத்தில் 60,000 ரிஷிகளும் நதிக்கரைக்கு நீராட சென்று விட்டார்கள். அப்படி செல்லும் பொழுது இவன் ரிஷிகள் போல் உருவெடுத்து 60,000 மனைவியர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார். சென்றார்கள் முனிவர்கள் கங்கையாகப்பட்ட உரையும் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது
என்னை அதிகாலையில் வந்து விட்டோமே என்று மீண்டும் இல்லம் திரும்பினார்கள். திரும்பி உடனே வந்து பார்த்தா என்ன பண்றான்? புழக்கடை வழியில பூனியா உருவெடுத்து வீதி ஆடுவாங்க. புழக்கடைனா சாக்கடை வந்து சாக்கடைறாங்க. ஆமா என்று பார்த்தால் அந்த 60,000 மனைவார்களும் 60,000 குழந்தை வச்சு குவா குவா குவான்னு தாளாட்டிக்கிறாங்க. 60,000 பேருக்கு குழந்தை கொடுத்துட்டான். ஆமாண்டா ரிஷி பெண்ணு 25 சாமர்த்தியக்காரியா நீ? ஏன் திருவிளையாடல் ஒன்று? ஆமா வாயை தரக்கூடாதுன்னா தரக்கூடாது. இல்ல இல்ல அவ்வளவு பாவம் தானே சேரும். என்ன ஜாலி நம்மளுக்கு 60,000 நாளைக்கு போயிடுமா? சொல்லு சாமி. அப்ப நிற்கிறது 60,000 குழந்தை வைத்துக் கொண்டு ஆறாறு ஆரோர் என்று பாட்டு பாடி கொண்டிருந்தார். பெண்ணே ஏது இந்த குழந்தை என்று கேட்டார்கள் ரிஷிகள். சுவாமி நீங்கள் தான் என்னோடு ஒன்று சென்றீர்கள். இருவர் ஒன்று செல்வதை ரிஷி பெண்ணை தங்கிவிட்டது என்று உரைத்தார். அந்த நேரத்தில் என்னவாயிற்று? என் ஞானத்தால் உற்று நோக்கி பார்த்தார்கள். இந்த கருவுக்கு காரணம் யார் என்றால் வந்திருப்பது ஈசன் என்று அறிந்தார்கள். கோபம் பிறந்தது. முனிவருக்கு கோபம் கொடுத்து விட்டால் முனிவர் கொடுத்த சாபம். ஆமாங்க. என்ன செய்தான்? அடே ஈசா, எப்போது இப்பட்ட சரிசலை செய்தாயோ உன்னுடைய மானியாகப்பட்டது அந்த கிரவர்கள் சாபத்தை கொடுத்து விட்டார். மானி என்றால் என்ன? மானி என்னங்க? ஆணின் உறுப்பு மானி, பெண்ணின் உறுப்பு யோனி. யோனியே அந்த மானியாகப்பட்டது அருந்து கிரவன் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். இதை பார்த்தா யாரு? இவன் மனைவி. எங்க அந்த சக்தியாகப்பட்டவன் பார்வதி இல்ல சீதபேதி இல்ல பார்வதி. ஆமா ஓடுற அண்ணங்கட்ட வைகுந்தத்துல அண்ணா கண்ணா அரிமாய கண்ணா மாயவனே ரகுராமா மது சூதனா ஆம்பியான் தார்ந்து கீவே போது நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு அவன் மானங்கட்டு சொல்றான். ஒவ்வொரு ஈனங்கட்ட பையன் இவன் யாரு? அந்த பகவான். அவன் தான் சொல்றான். ஒரு தங்கச்சி கிட்ட சொல்றான் அவன், தங்கா உன் கணவன் மாநிலப்பற்று அருந்து கீழே விழுந்துவிட்டால் பூமியுடைய பூமி தாங்காது, பூமாதேவி அழிந்து விடுவார், நீ படைத்த உலகமே அழிந்து விடும். ஆகினால் அந்த மானி அருந்து வருகின்ற நேரத்தில் கொண்டு போய் உன் யோனியை காமி. ஒரு அண்ணன் சொல்றான்டா. சொல்லாமா? கூட்டி கொடுத்தவங்க. ஆமா அவன் கூட்டி கொடுத்துருப்பான். அப்படிப்படுது என்ன செய்தான்? இவ்வளவு மேல வச்சு பார்த்தா அந்த மானியாகப்பட்டது அருந்து கீழே விழுந்தது. விழுந்த உடனே என்ன ஆயிற்று? அந்த மானியாகப்பட்டதில் யோனிக்குள்ளே புகுந்து கொண்டது. புகுந்த உடனே திருவண்ணாமலை போகிறார். திருவண்ணாமலை ஆமா முருகர் இருக்கிறாரு அங்கதானா? திருவண்ணாமலை முருகர் இருக்கிறாரு. வேற யாரு? அப்ப திருத்தல யாருக்கு? அங்க அண்ணாமலையா இருக்கிறாரு. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார். ஆமா இந்த 11 ஆகி போச்சு. நான் பசி கிடைக்காம வேதனை போடுறோம் பாடுறாடி. எங்க இருக்கிற மக்கா கூட்டம் தோல் எடுத்துட்டு போய் 14-15 கிலோமீட்டர் சுத்தி காட்டுதுக்கடா. சொல்றத விட வேணா ஒழுங்கா சுத்து. இல்ல நீங்க சொத்து ஆவடியார் லிங்கம். ஆவடியார் லிங்கம். அந்த லிங்கம் என்னது? மேல இருக்குது குழல் மாதிரி. இப்படி அது அம்மாவது, ஐயாவது. கீழே குழல் மாதிரி இருக்குது அது அம்மாவது. ஐயாவது மேல அம்மாவது கீழே, ஐயாவது மேல அம்மாவது கீழே. லிங்கம் லிங்கம் தொட்டு தொட்டு அந்த லிங்கமே உங்க உறுப்பு தான்.